ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2025 ஆண்டில் இறுதி மாதமான டிசம்பர் மாதம் வர இருக்குது. இதில் பல்வேறு வழிகளில் நன்மைகள் தரக்கூடிய மாதிரி சூழ்நிலை கிரகநிலைகள் இந்த மாதத்தில் அமைய இருக்குது. இந்த ஆண்டுடைய இறுதி மாதம் உங்கள் ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லட்டிருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை சொல்ல போகிறேன். துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய புதன் வக்ரத்தோடு சந்திரன், திகிரிய வீரியஸ்தானத்தில் சுக்கரன், பஞ்சமஸ்தானத்தில் சனி, ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், ஐனசைன போகஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வர இருக்குது. கிரகங்கள் இப்படி வள வரக்கூடிய அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த பலன்கள் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். அடிமனதில் எதையுமே கணக்கு பார்க்கக்கூடியதில் துலாம் ராசிக்காரங்க நீங்கள் பிறந்ததுலேருந்தே வல்லவர்களாக இருப்பீங்க. இந்த குணத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு டிசம்பர் மாதம் தடைப்பட்டிருந்த மெயினாக திருமணம், தடைப்பட்டிருந்த கல்வி, இந்த மாதிரி எதுலெல்லாம் தடைகள் இருந்ததோ அந்த தடைகள் இருந்த அனைத்துமே தடம் தெரியாமல் போய் காரியங்கள் தடைகள் விலகி ஒன்றன் பின் ஒன்றாக சிறப்பாக நடக்க போகுது. தடைகள் இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய மாதம் தான் டிசம்பர் மாதம். கடுஞ்சொற்களை பேசுவதை தவிர்க்கிறது நல்லது. உங்கள் மதிப்பு அப்போ தான் உயரும். அந்த மதிப்பு உயர்வதற்கேற்ப நீங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னேறுவீங்க. அதனால் கடுஞ்சொற்கள் பேசுவதை தவிர்த்துக்குங்க. ஸோ துலாம் ராசிக்கு இந்த மாதிரி கடுஞ்சொற்களை தவிர்த்துக்கிட்டு இருந்தாவே வெற்றி என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது தாய் வழி உறவினர்களோடு இருந்து வந்த கசப்பு டிசம்பர் மாதம் நீங்கும். மெயினாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சிறப்பாக அமையும். பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் மெயினாக டிசம்பர் மாதம் கெட்டோம். பிள்ளைகள் உங்கள் மேல் பாசமாக இருக்கிறதுக்கு சூழ்நிலை அமையும். ஆனாலும் நீங்கள் அவர்கள் மேல் சின்ன சின்ன பயங்களை கொண்டிருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அவர்கள் மனசாட்சிக்கு பயப்படுவார்கள். அவங்களுடைய மனசாட்சிக்கு பயப்படுறது மாதிரி நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். அதனால் உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதிகள் வராமல் இருக்க என்ன மாதிரி உணவை எடுத்துக்கணுமோ அந்த மாதிரி உணவை எடுத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கவனமாக இருக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் மாதம் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயர் கிடைக்கும். உங்களில் சிலருக்கு அவார்ட்கள் கிடைக்கலாம். அதுக்காகவே நீங்கள் ரொம்ப பிரிஸ்காக செயல்படணும். அதே சமயம் ரொம்பவே கோவப்படக்கூடாது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு டிசம்பர் மாதம் இப்படி செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் தொழில் செய்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் செய்பவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எங்கு முதலீடு செய்வது என்பதனை தகுந்த ஆலோசகர்களிடம் டிசம்பர் மாதம் ஆலோசனையை ஃபஸ்ட்டு பெறணும். அதுக்கப்புறமேட்டு தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செய்யணும். நீங்களாகவே எதுலேயும் முயற்சி செய்து பார்த்தல் கூடாது. அது டிசம்பர் மாதம் உங்களுக்கு தொழிலில் நல்லதல்ல. தொழிலில் திரும்பவும் சொல்கிறேன், எங்கு முதலீடு செய்வது என்பதனை தகுந்த ஆலோசகர்களிடம் ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணுங்க. நீங்களாக முடிவு பண்ணி இழப்பை சந்திக்கக்கூடாது. இது தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உடன் இருப்பவர்களோடு சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். அதனால் இந்த டைம் இந்த வாக்குவாதங்கள் வர மாதிரி இருந்தால் அதை தவிர்த்து சாதுரியமாக எல்லாத்தையுமே கையாளணும். அதுதான் நல்லது என்பது குறிப்பிடப்படுது. வரவேண்டிய பணம் கூட அப்போ தான் உங்களுக்கு சேரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியல்வாதிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டி இருந்த பணம் டிசம்பர் மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா சேரும். உங்கள் பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை நீங்கள் கண்டு பயப்படாமல் அதை என்னால் முறியடிக்க முடியும் அப்படிங்கிற சாமர்த்தியமாக சமாளிக்கணும். அப்படி சமாளித்தீங்கன்னா வெற்றியானது கண்டிப்பாக காண முடியும். அப்புறம் பெண்களுக்கு வாழ்க்கை துணையோடு உரசல்கள் எழலாம். ஸோ விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க.
வாகனங்களெல்லாம் கையாளும் போது கவனமாக இருங்க. வேகம் கூடவே கூடாது. தந்தையாருடன் உறவு பிரகாசிக்கும், அதனால் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. மாணவர்களுக்கு கூட படிப்பில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்கணும். மற்றவர்களுக்கு சொல்லி சொல்லி கொடுப்பதை விடுத்து நீங்களே நன்று படிங்க. இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு கிரகநிலைகளால் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப சிறப்பு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். இதில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எதையும் செய்யறதுக்கு முன்பு திட்டமிட்டு அதன்படி செயல்படுவது நல்லது. பயணங்கள் செல்லும் போது கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. பணவரவு அப்போதான் உங்களுக்கு திருப்தி தரும். ரெண்டாவது, சுவாதியில் பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. சுவாதியில் பிறந்த துலாம் ராசி. உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் எதிலும் மெத்தனமாக செயல்படுவதை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மன மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும். வெளியூர் செல்ல வாய்ப்பு நேரிடும், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு, விஷாக 1-2-3 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு அரசாங்க பணிகள் மிக துரிதமாக நடப்பதற்கு சூழல் உருவாகும். கடும் முயற்சிக்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் வெற்றி பெறும். வீண் வழக்குகள் வரலாம், மனம் தளரக்கூடாது. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்கள் ராசிக்கு என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். இப்போ ஒரு ஆன்மீக பரிகாரம் ஒன்று சொல்கிறேன். ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நமக்கு ரொம்ப தேவைப்படுவது பணவரம் தான். அந்த பணவரவை அதிகரிக்க பச்சரிசி வைத்து டிசம்பர் மாதம் ஒரு பரிகாரம் செய்யணும். இந்த சூட்சம பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவை அதிகரிக்கும். அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். ஸோ பணவரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த பரிகாரத்தை டிசம்பர் மாதம் என்னைக்கு வேணாலும் செய்யலாம். ஆனால் இந்த பரிகாரத்தை டிசம்பர் மாதம் என்னைக்கு செய்தாலும் இரவு 11 மணிக்கு செய்து முடித்து விட வேண்டும். இதற்கு நமக்கு தேவை முனவுடையாத 11 பச்சரிசி வேண்டும். அடுத்ததாக ஒரு வெள்ளை நிற பேப்பர் வேண்டும். அப்புறம் கூடவே சிவப்பு அல்லது பச்சை நிற மை கொண்ட பேனாவும் வேண்டும். இதெல்லாம் வைத்து தான் பரிகாரம் செய்யணும். முதல்ல ஒரு அமைதியான இடத்துல உங்கள் வீட்டில் அமர்ந்து கொள்ளுங்க. பிறகு இந்த வெள்ளை நிற பேப்பரில் பச்சை அல்லது சிவப்பு நிற மையை பயன்படுத்தி ஸ்வத்தி சின்னத்தை வரைந்து கொள்ளுங்க. அவ்வாறு வரைந்து முடித்த பிறகு ஒரே ஒரு அரிசியை நம்மளுடைய உள்ளங்கையில் வைத்து கொண்டு நாலாபுறமும் பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது, பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று கூறி அந்த பச்சரிசியை ஸ்வத்தி சின்னம் வரைஞ்சிங்களா அதுக்கு நடுவே வைக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு பச்சரிசியும் நம்மளுடைய வலது உள்ளங்கையில் வைத்து இந்த வார்த்தை கூறிவிட்டு பிறகு ஸ்வத்தி சின்னத்தில் வைக்க வேண்டும். 11 பச்சரிசிகளை வைத்து முடித்த பிறகு இது அப்படியே மடித்து உங்களுடைய பணம் வைத்திருக்கக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாருடைய அருள் நமக்கு கிடைத்து செல்வ வளம் அதிகரிக்கும் என்று கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் கொடுத்த இடத்துலேருந்து பணம் வருவது, கடன் பிரச்சனை தீர்வது, வேலையில் நல்ல சம்பள உயர்வை பெறுவது, இந்த மாதிரி பல வழிகளில் பணம் நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்று கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியுடைய முழுமையான அருளை பெற முடியும். குபேரர் அருளுடையும் பெற முடியும். நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க பச்சரிசி வைத்து முழுமனதோடு இந்த பரிகாரத்தை உங்கள் ராசிக்காரங்க செய்யுங்க. வாழ்க்கையில் மெயினாக பணவரவிற்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது. நீங்கள் இதை ட்ரை பண்ணுறது நம்பிக்கையோட ட்ரை பண்ணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பரிகாரம் பலிக்காது. ஸோ நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் பண்ணுங்கள். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணி பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பண்ணி பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக உங்களை போல் அவங்களும் பார்த்து டிசம்பர் மாத பலன்கள் பரிகாரங்கள் தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள்.
அதே போல் உங்கள் ராசிக்கு தான தர்மங்கள் செய்தால் டிசம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல தன ஆரோக்கியம் உண்டாகும். தான தர்மத்தில் கோவில்களுக்கு பர்டிகுலராக தானம் செய்யுங்க. கோவில்களில் விளக்கேற்றுவதற்கு தேவையான நல்லெண்ணெய், விளக்கு இந்த மாதிரி தானம் செய்திங்கன்னா அதனால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். அதனால் அந்த மாதிரி தானம் பண்ணுங்க. ஸோ இதே போல் புதிய அப்டேட்டான வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.